இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் அண்ட் சவுத் ஃபேஸ்டு பிளாட். பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் லேண்ட் ஏரியா 2.75 சென்ட்ஸ். இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு திருநகர் விபி சித்தன் நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடான ஸ்டீல் கேட் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டு சைடுமே பார்க்கிங்க்கும் சரி பை வாக்கிங் ஏரியாவில் வரக்கூடிய அந்த செப்பரேட் டோருமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கார் வந்து போகிற அளவுக்கு வந்து ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன்லேருந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வெறும் 3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, டிமார்ட்டும் இங்கே சீக்கிரத்தில் வரப்போகுது. அண்ட் பார்க்கிங் ஏரியா பொறுத்தளவு தாராளமாக ஒரு கார் அண்ட் 3 பைக்ஸ் வரைக்கும் நிப்பாட்டலாம். பார்க்கிங் ஏரியா பொறுத்தளவு 16x16 சைஸில் வந்து பார்க்கிங் ஏரியா வந்து கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடான ரொம்ப ஸ்ட்ராங்காக சாலிடான ஒரு உடன் டோர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டோரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க வாலில். என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக ஸ்பேசியஸாகவே வந்து கட்டியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்புமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப யூனிக்காக காம்பேக்டாக மினிமலைஸாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷிங் ஏரியாவும் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விடாமல் அந்த இடத்தையுமே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ரொம்ப யூனிக்காக ரொம்ப சின்னதாக வந்து அழகாக வந்து அந்த இடத்த காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹால்லேருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம். ஸோ அதுவுமே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக கொடுத்தாலும் ரொம்ப யூனிக்காக நீட்டாகவே இருக்குது. அங்கேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் வேறு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பூஜா திங்ஸ் எதுனாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மொத்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியான ஒரு வீடை வாங்கணும், இல்லை எங்ககிட்ட இடம் இருக்குது எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் என்கொயரிஸை கேட்டுக்கோங்க. இவங்களே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான லோனையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப கிராண்டியரான ஒரு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃபுல்லாகவே. கிச்சனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 16x10. கிச்சனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 16x10 சைஸில் வந்து கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி மாடுலர் கிச்சன் டைப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரௌன் தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. வித் எக்ஸ்ட்ரா லைட்ஸோட கேபின் கீழே பார்த்திங்கன்னா செப்பரேட் லைட்டிங்கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு வாஷ் பேஷன். மாடுலர் கிச்சன் டைப்பில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பிளேட்ஸ்லேருந்து உங்களோட கிச்சன் திங்ஸு செப்பரேட்டாக நீங்கள் வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் முதற்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கேபின் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக நல்லா ஃப்ரீயாக வந்து கிச்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி டாப்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாப்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே நீங்கள் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கிச்சனை பொறுத்தளவு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப கிராண்டியராகவும் இருக்குது.
நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்குது. வித் பக்கா ஃபினிஷிங்கோட வந்து இந்த கிச்சனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. மொத்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியான ஒரு வீடை வாங்கணும், இல்லை எங்ககிட்ட இடம் இருக்குது எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் என்கொயரிஸை கேட்டுக்கோங்க. இவங்களே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான லோனையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஃபுல் வியூவில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ காம்பேக்டாக அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த கிச்சன். அண்ட் கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 10x10 சைஸில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இந்த பெட்ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. வித் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது. கபோர்டு வந்து நல்லா தாராளமாக ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குது. சேம் ஹால் மாதிரியே இங்கேயும் ரொம்ப கிராண்டாக அந்த டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த 10x10 ரூம்லேயும் வித் அட்டாச் பாத்ரூமோட வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான செப்பரேட் போர்ட்டும் அங்கே இருக்குது. வித் ஷவர், ஹேண்ட் ஷவர், வாஷ் பேஷன், ரொம்ப ஸ்பேசியஸாகவே இந்த டாய்லெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட்டுக்கு மேலேயே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கபோர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஸ்பேசியஸாகவே இருக்குது. மொத்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 lakhs சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரியான ஒரு வீடை வாங்கணும், இல்லை எங்ககிட்ட இடம் இருக்குது எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் என்கொயரிஸை கேட்டுக்கோங்க. இவங்களே நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான லோனையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. ரொம்ப பக்கா ஃபினிஷ், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ஈவனாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வாலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பேட்டர்ன் டிசைன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க வித் வால் லைட்டோட. ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேர் கேஸ் மூலிமா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில், லைக் மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் சில்ட்ரன் பெட்ரூம். ஸோ நீங்கள் இந்த டாப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் தெரியும், அவ்வளோ வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வால் டிசைன், அந்த வாலில் பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு லைட்ஸ். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரூஃப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லி க்ளோஸ் கிரில் வித் கிளாஸில் வந்து ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு சிங்கிள் ரெயின் ட்ராப் கூட உள்ளே வராத அளவுக்கு வந்து அவ்வளோ பக்காவாக நீட்டாக சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரூம் 11x7 சைஸில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக சேம் அதே மாதிரியான ஒரு கிராண்டியரான ஒரு டைல்ஸ் ஒர்க்கோடு இந்த ரூமை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரண்டீடு டோர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம் அப்படின்றதுனால வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இல்லாமல் இந்தியன் டாய்லெட் ஸ்டைலில் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வித் ஃப்ளஷோட சேம் ஷவர் அண்ட் வாஷ் பேஷனோட 5 feet ப்ளஸில் வந்து டைல்ஸ் ஒர்க்கோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த டாய்லெட்டுமே. ஸோ கிட்ஸுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அங்கேருந்து இந்த சில்ட்ரன்ஸ் ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 என்ற சைஸில் நல்லா கிராண்டியராகவே வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ரூமு. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் வித் வுடன் டெக்ஸ்சரில் வுடன் பேட்டர்ன் வந்து கொடுத்து பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வித் வார்ம் லைட்டோட. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மொத்த வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான தீமில் அந்த கிராண்டான டைல்ஸ் ஒர்க் வந்து ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக நீட்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷோடு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா வுடன் ஒர்க்ஸு பேட்டர்ன்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு கபோர்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. சுற்றி டைல்ஸ் ஒர்க், சேம் ஷவர் அண்ட் செல்ஃப், இண்டிவிஜுவல் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ அவ்வளோ ஃப்ரீயாகவும் ஸ்பேசியஸாகவும் இருக்குது. டோர்ஸ் எல்லாமே எல்லா பாத்ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஹை குவாலிட்டி A1 குவாலிட்டி டோர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூம் ஃபுல் சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ கிராண்டியரான ஒரு ஸ்பேஸோடு இருக்குது. இங்கே இருக்கிற கபோர்டு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செல்ஃபும் அவ்வளோ ஸ்பேசியஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இந்த கபோர்டு ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரே மாதிரியான தீமில் அவ்வளோ பெர்ஃபெக்ட் ஃபினிஷோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ நல்ல கிராண்டான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பால்கனி 8x5 அப்படின்ற சைஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப யூனிக்காக காம்பேக்டாக இருக்குது. வித் ஸ்பாட்லைட்டோட சீலிங்கில் வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. கிட் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கிளாஸ் வால் டைப்பில் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷோடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் சேர் போட்டு உட்காந்து கூட அங்கிட்ட இருக்க வியூவை வந்து அவ்வளோ அழகாக பார்க்கலாம். ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் ரூம் பக்கத்துலேயே இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக வந்து நீங்கள் டெரஸ்க்கு போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வந்ததும் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. ஸோ அங்கே நல்ல சாலிடான ஸ்டீல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோ சாலிடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கேட்டு. ஸோ 2 கேட் இருக்கும், ஒன்று வுடன் அண்ட் ஸ்டீல். ஸோ அங்கிட்டேருந்து வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு செப்பரேட் ப்ளேஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் டெரஸ். ஸோ இந்த துணிக்காய போடுறதுக்கான 2 சைடும் பார்த்திங்கன்னா அந்த வாலில் வந்து 2 பார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக துணிக்காய போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து மேலே இருக்க டெரஸ்க்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடான ஸ்டீலில் வந்து ஸ்டார் கேஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்குது அந்த ஸ்டார் கேஸு. ஸோ இது வழியாக நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா டெரஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா மேலே போய் வந்து டெரஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸான ஒரு டெரஸ், இடையில எந்த வாலோ பில்லரோ எதுவும் இல்லாமல் ஒரு ஃபுல் டெரஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கீழே மேலே சீலிங்கில் வந்து ஒரு ஓப்பன் வியூ கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ வந்து ஃபுல்லாக பக்காவாக கிளாஸை வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. ஈவன் சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட உள்ளே வராது. அந்தளவுக்கு உங்களுக்கு சேஃபாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டீல் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த வுடன் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் டோரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூமை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு சாலிடான வுடன் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வித் ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார் கேஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வால் டிசைன் வித் வால் ஆர்ட்டு. நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு சென்ட்ரல் ஹாலோட சைஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 16க்கு 16. கார் பார்க்கிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம், தாராளமாக ஒரு கார் 4 பைக் நிப்பாட்டலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷனோட ஒரு பில்டிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ மொத்த டோட்டல் லேண்ட் டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 60. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பில்டப் ஏரியா 1700 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் லேண்ட் ஏரியா 2.75 சென்ட். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் அண்ட் சவுத் ஃபேஸ் பிளாட்டு. வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மறக்காமல் உங்களோட என்கொயரி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.